கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படைப்பாளி தனக்குள்ள இருக்கிற உண்மையான சினிமாவை ரசிகர்களுக்கு கொடுக்கும்போது தான் தன்னை முழுமையாக உணர முடியுது. பட் அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய படைப்பாளிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அந்த மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்துறது தான் இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம என் சினிமாவில் சந்திக்க போகிற இயக்குனர், நடிகர், தியேட்டர் ஓனர் திரு கௌரவ் அவர்களை சந்திச்சு ஒரு படைப்பாளிகளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன, அதே மாதிரி அவங்க விரும்புகிற சினிமா என்ன, இதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் சூப்பராக இருக்கும் சார். நிறைய கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். பட் முதல்ல இப்போ நீங்கள் ஒரு நடிகரும் கூட ஒரு இயக்குனர். இப்போது நடிக்க இயக்குனர் ஆனீங்களா, இல்லை இயக்குனர் ஆனதே நடிக்கிறதுக்காக தானா? இயக்குனர் ஆகணும்னு மட்டும்தான் சினிமாவுக்கு வந்தேன். இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமேலு நடிக்கலாம்னு தோணுச்சு, நடிக்கிறேன். ஸோ முதலில் இயக்குனர், அடுத்ததான் எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் நடிக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். உட்காந்து கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி சொல்லித்தர வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஜாலியாக ஸ்பாட்டுக்கு போனோம்னா அந்த டேரக்டர் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஸோ நடித்தா தான் மூஞ்சி தெரியுது. முதல்ல ஒரு இயக்குனர்ன்றதை விட சொல்லிடுறீங்க. ஆமாம், நடித்தா தான் மூஞ்சி தெரியுது, நம்மளை ரெகக்னைஸனும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நடிக்கிறது ஜாலியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து டஃப்பாக இருக்குது அப்படின்றது, சேலஞ்சிங்காக இருக்குதுன்னா இயக்குனர். ஸோ தொடர்ந்து அதிகம் நீங்கள் நடிப்பீங்க இல்லையா? டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு பி அ சேலஞ்சிங் பர்சன். சேலஞ்சிங் பர்சன் இன் ஆல் மீன்ஸ். வெரி குட் சார். உங்களுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா, முதல் படத்துலேயே நல்ல ஒரு ப்ரொடியூசர், சவுண்டான ப்ரொடியூசர் உங்களுக்கு. அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், பேர் சொன்னாலே தெரிகிற அளவுக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகள் 1, 2, 3 படங்களில் எல்லாருக்கும் அமைஞ்சிருது இல்லை. ஆனஸ்ட்டாக நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து, உங்களுக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தோம். உங்களுடைய படங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்றைக்குமே அந்த வெற்றியோட அளவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு படைப்பாளியை சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. ஒரு அம்மா எப்படி நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றான்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம் இன்னும் பெருசாக போயிருந்துருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு இது. சங்கர் சாரை போய் நீங்கள் கேட்டாலும் அவர் சொல்லுவார், இல்லை இந்த படம் இதுக்கு மேலே கலெக்ட் ஆகும் நினச்ச பட் இவ்வளோ தான் ஆச்சுன்னு சொல்லுவார். அதே தான் நானும். என்னோட தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும் 3லையுமே நான் பர்சனலாக 2 படத்தை விட இப்படை வெல்லுமே நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணங்கள் பலவிதமாக இருக்கலாம். பட் படம் பார்த்த எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, சூப்பராக இருந்தது. எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர், அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபில்மும் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கலி சவுண்ட் எல்லாமே சொன்னாங்க. ஓகே, பட் ப்ரொடியூசர் இஸ் ஹாப்பி, உதய் இஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. பட் அந்த ஹாப்பியை தாண்டி அந்த படம் போயிருக்கணும் அப்படின்றது இப்படே வெல்லும்ல நான் ஃபீல் பண்ணது உண்டு. மிச்சம் 2 படத்தையும் நான் பற்றி ஃபீல் பண்ணலை. என்ன காரணம்னா, ரெண்டுமே நான் நினச்சதை விட எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் எனக்கு 2 படமும் வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை அனாலிட்டிக்கலாக யோசிச்சு அதோட சரி தவறுகளை நீங்கள் மறுபடியும் திரும்பி போய் சிந்திச்சு யோசிச்சு ஆராய்ஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ ஒருவேளை இப்படை வெல்லும்ல இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்டா? கன்ஃபார்மாக ரிலீஸ் டேட் ஓகே 200%. ஏன்னா உதய் சாருக்கும் தெரியும், லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் தெரியும், முதல்ல இருந்தே நான் தான் அந்த ரிலீஸ் டேட்டுக்கு அகைன்ஸ்டாக இருந்தேன். உங்களுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தது, ஏதோ உள்ளே சொல்லிகிட்டே இருந்தேன். பீயிங் தேட்டர் ஓனராக இருந்ததுனால என்னோட மாமா, என்னோட மதுரையில் இருக்கிற எல்லா தேட்டர் ஓனர்ஸ்டையும் நான் பேசிகிட்டே இருந்தேன். இந்த தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன இது என்னென்னா, மெர்சல் ரிலீஸ் ஆகுது ஓகே தீபாவளிக்கு. ஸோ தீபாவளிக்கு நிறைய பைசா செலவு பண்ணிடுவாங்க ஆடியன்ஸ். இம்மீடியட்டாக அடுத்த 3rd வீக்கில் வரும்போது பைசா செலவு பண்ணுற ஆடியன்ஸும் தே ஒன்ட் பி இன் ஹரி டு கம் அண்ட் see a movie. ஏர்ஜ் இருக்காது. கரெக்டான விஷயம். இது வேண்டவே வேண்டாம் சார்ன்னு சொல்லி நான் எல்லாத்துட்டுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு உதவி ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணார். பட் சில காரணங்களால் எங்களால் அதை தவிர்க்க முடியாமல் தான் அந்த படம் அந்த தேதியில் ரிலீஸ் ஆச்சு. ஈவன் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்குது, இந்த ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி என் படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இட்ஸ் அ மைல் ஸ்டோன் டெஃபினெட்லி. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு கிரியேட்டர் கையில் அது கிடையாது. ஒரு கிரியேட்டராக நாங்கள் எங்களோட கிரியேஷனை கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த 150 ரூபா பணத்துக்கு ஒர்த்தா படம் கொடுக்குறோமா, எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோமா, அது மட்டும்தான் ஒரு கிரியேட்டர் பார்க்கணும். அது மட்டும்தான் நான் 2 படத்தில் பார்த்தேன். ஒரு தேட்டருக்காரனாகவும் இப்படை வெல்லும்ல ஸ்ட்ரகிளிங் பண்ணேன். பட் கிரியேஷன் நம்ம கையில் கிடையாது. வாட் காட்ஸ் வில் தட் வில் ஹேப்பன் அப்படின்றது இப்படை வெல்லும் எனக்கு ப்ரூவ் பண்ணுது. சார், நீங்கள் கேஎஸ்ஆரோடைய சிஷ்யர் இல்லையா?
அவர் வந்து உங்களை வெகுவாக பல இடங்களில் பாராட்டியிருக்கார். ஒரு பிரச்சனைனா கௌரவ் கிட்ட கொடுத்தா அதை உடனே சுமூகமாக தீர்த்துருவாப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போதே உங்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்கார். அவர் ஆஸ் அ டிரெக்டர் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு 360 degrees எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணுவார். நேம் இட் ஹீ கேன் டூ இட் வித் ஈஸ். ஸோ அவருடைய செஷனாக நீங்கள் இருந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வந்து முயற்சி பண்ணாத மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? இல்லை நாங்கள் சொல்கிறது கரெக்டாக? இல்லை டெஃபினட்டாக. இப்போ நான் 3 படம் தான் பண்ணியிருக்கேன். அவர் முடிச்சிட்டாரு, 35-40 படம் முடிச்சிட்டாரு அவர். ஸோ இந்த கேள்வி வந்து நீங்கள் எனக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு கேட்டிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். கரெக்டாக இருந்தாலும் ப்ளஸ் இன்னொரு பிரச்சனைனா ரவிக்குமார் சார் படம் பண்ண காலம் வந்து இட்ஸ் அ கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா. வேற நாங்கள் படம் பண்ணுறது வந்து வி ஆர் ஆன் த த்ரோன். ஓகே, முள் படுக்கையில் இருக்கோம், த்ரோனில் இருக்கோம். ஆனால் முள் படுக்கையில் தான் நாங்கள் நின்று படம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு படம் பண்ணுறோமா இல்லை கிரிட்டிக்ஸுக்கு படம் பண்ணுறோமான்றது எங்களுக்கே தெரியலை சத்தியமாக. கிரிட்டிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்றாங்க, ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னா கிரிட்டிக்ஸ் நல்லா இல்லைன்றாங்க. ஸோ கிரிட்டிக்ஸ் எழுதுறதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் பாதி பேர் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி உட்காந்து படம் பார்க்குற ஆடியன்ஸே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் மீறி ஒரு ஜிஎஸ்டியை மீறி ஒரு டிவிடி காப்பியை மீறி ஒரு தமிழ் ராக்கர்ஸை மீறி நாங்கள் படம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் மீறி வேற ரவிக்குமார் சார் படம் பண்ணும்போது இஸ் இந்த கோல்டன் பீரியட். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் தான், ஒரு கமர்ஷியல் தான் அவர் ட்ரை பண்ணியிருப்பாரே தவிர கமர்ஷியலை மீறி அவர் வந்திருக்க மாட்டார். ஒரு பாரதிராஜா சார் பண்ண எக்ஸ்பெரிமெண்டேஷனை ரவிக்குமார் சார் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ரவிக்குமார் சார் எப்பயுமே சொல்லுவார், நம்ம தெரிஞ்சதை விட்டோம்னாலும் கெட்டோம், தெரியாததை தொட்டோம்னாலும் கெட்டோம்னு. இதுதான் சொல்லிட்டே இருப்பார் எங்கள் டைரக்டர். ஓகே, ஸோ எனக்கு என்ன தெரியும் அதுதான் நான் பண்ணணும். எனக்கு த்ரில்லர் பேசிக்காக நல்லா வரும். ஓகே. ஸோ அப்போது நான் தூங்காநகரத்தில் ஒரு த்ரில்லர் ஜானர் பண்ணேன், முழுக்க மதுரை பேஸ்ட். அப்படியே அதை உல்டாவை பண்ணி சிகரம் தொடுல வந்து ஒரு சிட்டி பேஸில் ஃபாதர் அண்ட் சன் ஏடிஎம் உள்ள கொண்டு வந்தேன் புதுசாக. இப்படி வேலும்ல ஒரு மெயில் மேட்ரை புதுசாக கொண்டு வந்தோம். ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் புதுமை கொண்டு வர முடியுமே தவிர இந்த ஜானரே இல்லாமல் என்னை போய் முழுக்க லவ் சப்ஜெக்ட் எடுக்க சொன்னீங்கன்னா, காலேஜ்லேயே நான் லவ் பண்ணலை, கதையிலேயே நான் லவ் பண்ண போகிறேன் சொல்லுங்க. அப்போது எனக்கு தெரியாததை நான் தொடரும்போது நாங்கள் தோற்று போயிடுவேன் டெஃபினட்டாக. ஓகே. ஸோ அதனால தான் என்னோட பலம் என்னன்றதும் பலவீனம் என்னன்றது ஒரு இயக்குனர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சங்கர் சாரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பாலுமேந்திரா சார் மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சங்கர் சார் தோற்று போயிடுவார் டெஃபினட்டாக. பாலுமேந்திரா சாரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து சங்கர் சார் மாதிரி பிரம்மாண்டமாக படம் எடுங்கன்னா அவர் தோற்று போயிடுவார். ஸோ ஹீ நோஸ் வாட் இஸ் ஹிஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஐ நோ வாட் இஸ் மை ப்ளஸ் அண்ட் மைனஸ். அது தெரிஞ்சதுனால தான் 3 படமும் எனக்கு சேஃபர் ஜோன்ல போயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு, சேஃபர் ஜோன்ல போயிடுச்சு எனக்கு 3 படம். ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறோமேங்கிற மாதிரியான எண்ணம் அது என்ன இருக்கு. என்னோட அடுத்த படம்ல டெஃபினட்டா அது ஒரு ஆக்ஷன் படம். ஆனா என்னோட அடுத்த படத்துல நான் கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளியே வர்றேன். ஸோ அந்த படம் டெஃபினட்டா ஆடியன்ஸுக்கு ஒரு புது கலமா மட்டும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருக்கும். நீங்க ஒரு கிரியேட்டர், அப்புறம் ஒரு ஆக்டரும் கூட. இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ரசிகராக இருந்தால் தான் இது எல்லாமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ரசிகரை வந்து உங்களுக்கு விருப்பமான சினிமா, ரசிகனா நீங்கள் பார்க்க விரும்புகிற சினிமா, அப்புறம் நீங்கள் எடுக்க விரும்புகிற சினிமா, ரெண்டும் ஒன்றா இருக்கலாம், வெவ்வேறையாக கூட. அதுதான் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் பார்க்க விரும்புகிற சினிமாவும் சரி, நான் எடுக்க விரும்புகிற சினிமாவை தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு த்ரில்லர், ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன், இந்த ஜானர் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ எம் மேக்கிங் மூவி பக்கா கமர்ஷியல் டைரக்டர். அதுதான் நான். அந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரைக் பண்ணதா ரொம்ப கஷ்டம். டெஃபினட்டாக அதுதான் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ யாருமே பண்ணாத சினிமாவை நான் பண்ண வந்திருக்கேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் இங்கே வரலை. அது என் பணத்தை போட்டு நான் அது பண்ணிக்கணும், ப்ரொடியூசர்ஸ் பணத்தை போட்டு நான் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பெட் என் ப்ரொடியூசர் சேஃப்டி. அதுதான் தூங்காநகரத்துலேயும் அதான் பண்ணேன். ஏன்னா தூங்காநகரத்தில் என்னோடய ப்ரொடியூசர் வந்து அந்த 4 பேரையும் பெரிய ஆக்டர் நான் தர்றேன்னு சொன்னாங்க. துரை சார் நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன் கேட்டார். இல்லைங்க, இந்த கதையை பொறுத்த அளவு இவங்க இருந்தால் தான் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்ற ஜட்ஜ்மெண்ட் வராது ஆடியன்ஸுக்கு. விமல் செத்துட்டான்னு தெரிஞ்சால் தான் ஆடியன்ஸ் திரும்பி உயிரோட வரும்போது கிளாப் ட்ராப் பண்ணுவான், கை தட்டுவான். அங்கே நான் ஒரு ஆரியா ஜீவான்னு பெரிய ஹீரோ வச்சிட்டேன்னா ஆடியன்ஸே முடிவு பண்ணிடுவான், இவன் சாக மாட்டான்டா, திருப்பி வந்துடுவான்டா அப்படின்றது. ஸோ அந்த கதை தான் தீர்மானிக்கும். ஸோ அதே தான் எனக்கு சிகரம் தொடர்லையும் பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் சார் வந்து பெரிய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தார். இது எனக்கு வேண்டாம் சார், இந்த கதை ஒரு ஃபாதர் அண்ட் சன், ஒரு ஏடிஎம் சிம்பிளாக இருந்தால் தான், நமக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் இருந்தால் தான்
அது பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளிசிட்டியை வச்சுட்டு பிரம்மாண்டத்தை ஃபுல்லாக நான் ஒதுக்குனேன் சிகரம் தொடுக்காக. அதுவும் எனக்கு பெருசாக வந்துச்சு. இப்படி வலிமையிலும் அதே தான் நடந்துச்சு. உதய் சார் வந்து பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர், எல்லாமே ஹி ஆஃபர்டு மீ. நான் இல்லைங்க, இது அந்த மாதிரி கதை கிடையாது, கதைக்களம் கிடையாது, இந்த மாதிரி தான் வேணும், கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஹீரோயின் தான் இருக்கணும், இந்த மியூசிக் இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உதய் சாரை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன். நான் அப்புறம் யோசிச்சிங்களா ஒருவேளை அதையே செஞ்சிருக்கலாம்? மேபி எப்பயுமே வந்து பின்னாடி இருக்கிறது வந்து மேபி இது பண்ணியிருந்தோம்னா இன்னும் ப்ளஸ் ஆயிருந்திருக்குமோ அப்படின்றது எல்லாமே வரத்தான் செய்யும். பட் அந்த கதைக்கு என்ன, என் ப்ரொடியூசர் சேஃப்டி என்ன, இன்னைக்கு என் ப்ரொடியூசர் ஆர் சேஃப் 3 ப்ரொடியூசர்ஸ் ஆர் சேஃப், தே ஆர் ஹாப்பி வித் அவுட்புட், தே ஆர் ஹாப்பி வித் ப்ராடக்ட், அதுதான் ஃபைனல். ஸோ நான் எடுக்க விரும்புகிற சினிமா, நான் பார்க்க விரும்புகிற சினிமா ரெண்டையுமே நான் பண்ணிகிட்டு இருக்க தான். இப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க, ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க, ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 20 வருஷம் கழிச்சு எனக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி, அது மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இவால்வ் ஆகணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு டைரக்டர் யாராக இருக்கும்? ஜஸ்ட் ஒரு பர்சனல் சாய்ஸ். இல்லை, எனக்கு வந்து ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் சார் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. என்ன காரணம்னா அவர் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப எளிமையாக புரிய வைப்பார், ஆனால் அதை சொல்கிற விதம் காம்ப்ளிகேட்டடாக சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் ஒன் பிளேயர் இப்போ ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா செம்ம படம் உண்மையிலேயே. உங்களை ஒரு புது உலகத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே இருக்கிற எமோஷன், அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப் கேரக்டர் தான், ஆனால் ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போவார். அது மாதிரி எனக்கு ஒரு படங்கள் பண்ணணும், ஜுராசிக் பார்க் மாதிரி. ஏன்னா என்ன பாருங்க, ஜுராசிக் பார்க்கில் பெரிய டைனாசரை காட்டினாலும் அது கடிக்க வர்றது வந்து ஒரு சின்ன குழந்தைய தான் கடிக்க வரும். ஒரு எமோஷன், அந்த குழந்தைய காப்பாற்றணும், அந்த மக்களை அந்த எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சினிமா, தமிழ் சினிமா எந்த சினிமா வந்தாலும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் அதை ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போவார். ஸோ எனக்கு அந்த மாதிரி இந்த எமோஷன்ஸ் இதை வச்சுக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் போய் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு நிறைய நான் முதல்ல கற்றுக்கணும். சார், ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம், இட்ஸ் நாட் ஈஸி. அதுலேயும் ஒரு கமர்ஷியல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கிறது இன்னும் ரொம்ப, இந்த ரேஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டிய ஒரு ரேஸாக தான் இருக்குது. அதில் வந்து உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா, இப்போ ஃபார்முலாவில் படம் எடுக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க, ஒரு ஃபைட்டு, ஒரு சாங், ஏதோ ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஷார்ட் ஆங்கிள் ஃபார்முலான்றது கிடையவே கிடையாது. அதான் நான் ரெகுலர் ஃபார்முலா தரேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்னா எப்படி இருக்கும்? சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா, நான் வந்து கதை எழுத உட்காரும்போது ஒரு கரு உருவாகும், அது எப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது உருவானதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு திரைக்கதை பண்ணுவோம். அந்த திரைக்கதை உட்காரும்போது எனக்கு நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, அந்த திரைக்கதை என்ன இழுத்துக்கிட்டு ஓடணும். ஓகே, அந்த திரைக்கதையை நான் இழுத்துட்டு ஓடக்கூடாது, அந்த திரைக்கதை என்னை இழுத்துட்டு ஓடணும். அந்த என்னை இழுத்துட்டு ஓடும் போதே என் மனசுக்குள்ளே இது எமோஷனாக நல்லா இருக்குது, இந்த காமெடி நல்லா சிரிப்பு வருது, நமக்கு இது உண்மையிலேயே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரணும். நான் எத்தனையோ 3 கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு இதை போராடி தான் நான் எழுத்துட்டு போயிருக்கேன், இதை என்னை எழுத்துட்டு போலேன்னு அதை தூக்கி வச்சிருக்கேன் நான். ஸோ அதனால தான் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் கேப். ஸ்க்ரீன் பிளேக்கு மட்டுமே 1 இயர் நான் எடுத்துக்குவேன் எப்பயுமே. இப்படியே முடிச்சுட்டு இப்போ இந்த 6 மந்த்ஸாக ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் போயிட்டுருக்கு. அட் த எண்ட் செகண்ட் டிராஃப்ட் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 4 டிராஃப்ட்ஸ் இருக்குது எனக்கு. தேர்ட் டிராஃப்ட், ஃபோர்த் டிராஃப்ட்டும் இன்னும் அது மேலும் மெருகும். ஸோ ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போ அந்த டேரக்டருக்கு வரும்னா, அந்த திரைக்கதை நம்மளை இழுத்துட்டு போகிறது நமக்கு தெரியணும். அண்ட் தென் நம்மளோட முந்தைய 3 படங்களை விட இது தனியாக நிற்கிதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜானர் ஒன்றா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது நான் ஆக்ஷன் டைரக்டர் தான், மாஸ் தான். அந்த இதில் நான் சொல்ல வர விஷயம் புதுசாக இருக்கா, சொல்கிற மெத்தடு புதுசாக இருக்கா, அதுதான் நான் நீங்கள் ஆனஸ்ட்டாக உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷமே விடுங்க, 5 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்ததுன்னா அதுக்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க, அவங்க தனித்தனியாக அந்த வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே ஒன்று ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவோட ஹைப் ஆகட்டும், ஒரு படத்துக்கு அவங்க கொடுக்குற ஹைப்பும் சரி, ஒரு கிரிட்டிசிசம் சரி, எது வேணால் நடக்கலாங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி அவங்க கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு படத்தையும் ஒரு படைப்பாளியும் எப்படி பாதிக்கலைன்னு சொல்ல முடியாது, பாதிக்குது. அந்த பாதிப்பை வந்து நீங்கள் எப்படி எல்லாருமே எல்லா இதுலேயும் ஏதோ ஒரு விஷயங்களை
பார்த்து கற்றுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கடந்து போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? ஏன்னா இது மற்றவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாத விஷயம், நான் அந்த கிரிட்டிக்ஸுக்கும் அந்த கிரிட்டிசிசம் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க கிரிட்டிக்ஸ். அந்த எக்ஸுக்கு வந்து பேசிக்காக அவருக்கு ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும். அந்த ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான படங்கள் பிடிக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்க சான்ஸே கிடையாது. எவ்ரி ஒன் நோஸ் தட். அப்போது அந்த எக்ஸ் கேரக்டர் என் படத்தை வந்து பார்க்குறாரு, ஆக்ஷன் விறுவிறுப்பாக இருக்குது, பயங்கர என்டர்டைமாக இருக்குது, அப்போ அவர் மார்க் கூட தான் போடுவார். அப்போ அந்த ஒய் கேரக்டர் வந்து என் படத்தை பார்க்கும்போது என்னது இது வழக்கம் வர 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 வரன்னு இருக்குது, ஒரு பொயட்டிக்காகவே இல்லை படம் அப்படின்னு அவர் மார்க் கம்மியாக தான் போடுவார். அப்போது நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, அந்த மார்க் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வச்சு தானே நீங்கள் மார்க் போடுறீங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கிறத வச்சு மார்க் போடல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அக்கார்டிங் டு மீ திஸ் மூவி இது சொல்லுது, ஸோ இதுக்கு என்னோட மதிப்பெண், அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், தேட்டரில் போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொடுக்குற காசு வேஸ்ட்டு, நீங்கள் கொடுக்குற காசு வேஸ்ட், அந்த மாதிரி ஹார்ஷான கிரிட்டிசிசம் தேவையில்லையே. திரும்பி அதே கிரிட்டிக்ஸை பார்த்து நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்களால கிரிட்டிசிசமே பண்ண முடியாது. இந்த கிரிட்டிசிசம் நீங்கள் பண்ணுறீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிட்டிசிசம் படிச்சிருக்கீங்களா, இல்லை எந்த காலேஜில் போய் படித்து டிகிரி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டோம்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தான் 250 படம் ரிலீஸ் ஆகுது வருஷத்துக்கு. 250 படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டேரக்டராக நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா என் படம் ஓடுறதுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேது. அப்படி ஓகேங்களா? ஒரு ப்ரொடியூசர் வருத்தப்படுறாரு, என் படம் தேட்டரில் ஓட மாட்டேது, ஓடிட்டு இருக்கும்போது 2வது வாரத்தில் தூக்கிடுறாங்க, ஒரே வாரத்தில் தூக்கிடுறாங்கன்னு. ஆனால் த சோ கால்டு ப்ரெஸ், த கிரிட்டிக்ஸ், தே ஆர் வெரி ஹாப்பி. ஒய்? நிறைய படம் இருக்கு. எஸ், 250 மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. 250 மூவிஸை நீங்கள் பார்க்குறீங்க, 250 மூவிஸை நீங்கள் கிரிட்டிசிசம் எழுதுறீங்க. 250 மூவிஸையும் நீங்கள் கிரிட்டிசிசம் எழுதுறதுனால தான் உங்களுக்கு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வராங்க, அதனால உங்களுக்கு காசு வருது. எவ்ரி ஒன் ஏர்ன்ஸ் இட், இல்லைங்களா? அப்போ நான் கேட்குற கேள்வி, இந்த 1.5 மாத ஸ்ட்ரைக்கில் உங்கள் மனசை தொட்டு நீங்களே சொல்லுங்கள். கிரிட்டிக்ஸுக்கு நான் கேட்குற கேள்வி, உங்கள் மனசை தொட்டு நீங்களே சொல்லுங்கள், உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த கஷ்டத்தை தான் ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ப்ரொடியூசரையும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலே போதும். ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் கிரிட்டிசிசம் பண்ணுங்க, let it be a gentleman criticism. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, இவங்களுக்கெல்லாம் வந்து டைரக்டர் கௌரவ ரொம்ப பிடிக்குமா இல்லை ஆக்டர் கௌரவ ரொம்ப பிடிக்குமா? டைரக்டர் கௌரவ தான். அப்படியா? 100%. ஏன்னா என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் அப்பா அம்மா எல்லாருக்குமே டைரக்டர் கௌரவ தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் நடிகர் கௌரவம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஏன்? ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ நடிக்கும் போது தான் எல்லாருக்கும் தெரியுற, ஓகே, வெளியில் உன்னை பார்க்கும்போது வந்து ஒரு நடிகராக தான் இன்னமும் பார்க்குறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி அவங்க அதான் ஒரு ஒப்பீனியன் டிஃபர்ஸ். என்ன பொறுத்த ரொம்ப பிடிக்கும் எது, யாருக்கு இது யாருக்கு? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேனே, உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் கௌரவம் பிடிக்குமா, நடிகராக கௌரவம் பிடிக்குமா? நடிகர் கௌரவம் பிடிக்கும். பட் டைரக்டர் கௌரவம் வந்து கண்டிப்பாக நடிகரில் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்? ஏன்னா அவர் ஒரு கிரியேட்டர், அவர் ஒரு நல்ல அந்த தனித்தன்மை இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு தனித்தன்மை அப்படின்றது ஒரு இயக்குனருக்கும் தனித்தன்மைன்றது வந்து அந்த இயக்கம், அதுதான் எங்களை அப்படி கொண்டே ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம். அந்த விஷயத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள். எனி இயக்குனர், நடிகராக இருக்கிற எந்த இயக்குனராக இருந்தாலும் அது விட்டு கொடுக்க முடியவே முடியாது. எஸ்பெஷலி எனக்கு டைரக்ஷன் இஸ் மை பேஷன், ஆக்டிங் இஸ் மை ப்ரொஃபஷன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஷார்ட் பீரியடில் எங்களுக்கு டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். கலைஞர் டிவியில் வந்து வழக்கம் போது நான் கலைஞர் டிவி வரும்போது என்னோட ஹவுஸ் மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். துங்கா நகரமாகட்டும், சிகரம் தொடு ஆகட்டும், இப்படை வெள்ளம் ஆகட்டும், எல்லாமே. ஸோ அதில் என்னோட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லா ப்ரோக்ராமையும் தொகுத்து வழங்குற உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். வணக்கம்.